அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/9/2025 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, வளர்பிறை, பஞ்சமி திதி நண்பகல் 12:04 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி, அனுஷம் நட்சத்திரம் பின்னிரவு 1:08 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி பழுதான வண்டி வாகனம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அரைத்தாலும் சந்தனம் அதன் மனம் மாறாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நல்லவங்க எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நல்லவங்களாகவே இருப்பாங்க. நெருக்கடி நேரத்தில் கூட அவங்க வேறு திசைக்கு மாற மாட்டாங்க. அதுபோல தாங்க நீங்கள் நல்லவங்க. எங்கும் எப்பொழுதும் ஒரே சிந்தனையுடன் ஒரே மாதிரி நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அரைகுடம் ததும்பும் நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் தனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது, நேரம் காலம் கெட்டும்போது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறுங்க. கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உணவு கட்டுப்பாடோட ஒரு வகையில் இருக்கிறதும் கூட கொஞ்சம் நல்லது தாங்க. குரு பகவான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் நினச்சது நடக்கும். தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. வியாபார புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் நீங்கள் அழகாக பல வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கோபப்படுறதுனால என்னத்துக்கு, அதெல்லாம் ஒன்றும் பயனில்லை. அதனால் இருக்க சிக்கல்களும் பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே போகுமே தவிர குறையாது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மறையான பாசமான அன்பான அணுகுமுறையால் மற்றவர்கள் இதயத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். மகிழ்ச்சியான செய்திகளையும் எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பல வருஷமாக முடிக்க முடியாத சில வேலைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயருங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி எதிர்த்தவங்களும் இன்னைக்கு அடங்குவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் மனம் திறந்து பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சில வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அரை கிணறு தாண்டுவது ஆபத்தானது அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு எந்த முயற்சியாக இருந்தாலும் நம்ம முழுசாக ஈடுபடணும். சும்மா அறகுறையாக எதையாவது ஆரம்பித்து வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எதை தொடங்குவதாக இருந்தாலும் அதை சிறப்பாக தொடங்கி முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வேலை சுமை இருக்குங்க. கொஞ்சம் சோர்வு களைப்பு கூட இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாங்க. சிலர் பாராட்டி சீராட்டி புகழ்ந்தெல்லாம் உங்களை பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசுங்க. கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைய தினம் வியாபாரத்தில் யாருக்கும் கடன் தர வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அவங்க தான் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பாச பந்தமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அளவோடு வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பழுது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க. வேண்டாத பொருட்களெல்லாம் வெளியில் போடு, வேணுங்கிற பொருட்களை மட்டும் வச்சுக்கோ, பழுதானதெல்லாம் எதுக்கு குப்பையை சேர்த்துக்கிட்டு அப்படின்னு இன்னைக்கு வீட்டில் சிலதெல்லாம் சுத்தம் செய்ய தொடங்குவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் பேசுவாங்க. அவங்கள்ட்ட சில முக்கியமான நிகழ்வுகள், சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்புகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. திடீர்னு 10 வயசு குறைஞ்சி ரொம்ப இளமையாக ஆயிட்ட மாதிரி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தென்றல் வீசுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைக்கிறதுனால
ஒரு நேரம் நல்லா இருந்தாலும் இன்னொரு நேரம் ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னு முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அழுதாலும் பிள்ளையை அவள்தானே பெற வேண்டும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நம்முடைய கடமை, நம்முடைய வேலை, நம்முடைய கர்மா எல்லாத்தையும் நாம தாங்க கடந்து வந்தாகணும். நம்முடைய கால்களால் தான் நாம் நடந்தாகணும். நமக்காக யாரும் நடக்க மாட்டாங்கங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு தனக்கு முன்னால் விதிக்கப்பட்ட செயல்பாடுகள், வேலைகள், கடமைகள் என்ன இருக்குதோ அதை உடம்பே முடியலன்னாலும் மனதறிவோடு, மன தைரியத்தோடு தன்னுடைய கடமைகளை செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. பிள்ளைகளை பற்றி இன்னைக்கு ரொம்ப யோசிப்பீங்க. அவங்க படிப்பு, அவங்க வருங்காலம், அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய திருமண வாழ்வு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது நாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏதோ நாம தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தோம், அவங்களாவது கஷ்டப்படாமல் இருக்கணும், அவங்க நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பல சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. அவங்களுடைய வருங்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம், ஒரு சேமிப்பு, அதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்னைக்கு வருங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தயக்கம், தடுமாற்றம் எல்லாமே விலகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அற்ப சிநேகிதம் பிராண சங்கடம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நல்லவங்களோட சேர்ந்தோம்னா, நல்லவங்களோட பழகினோம்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது செய்தோம்னா அது வேற விதமாக தாங்க வாழ்க்கை போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நல்லவர்களோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல், நல்லவர்கள் சொல்லக்கூடிய நல்லதை கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், நல்லதையே செய்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால அடுக்குமொழியில இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. எதுகை முனையோட பேசி எதிராளியையும் இன்னைக்கு நீங்க வீழ்த்துவீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ரொம்ப ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து நிறைவேறுங்க. உணவுப் பொருள் அதெல்லாம் ரொம்ப நாளாக சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அதை சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அது இன்னைக்கு கிடைக்கும். அதில் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார வந்து சேருங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, 1000 நட்சத்திரங்கள் கூடினாலும் ஒரு சந்திரன் ஆகிவிட முடியாது. ஆமாங்க, நீங்களும் 1000ல் ஒருவராகத்தாங்க இருப்பீங்க. 1000 பேர் இருந்தாலும் அதில் நீங்கள் தனியாக எப்போதும் தெரிவிங்க. எங்கும் எப்போதும் தன்னுடைய அறிவாற்றலால் மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவும் குணத்தால் தெளிவாக தெரியக்கூடியவர்கள், முதன்மையாக எல்லோராலும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு.
அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். உங்களை மீறி ஒரு சின்ன கோபம் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யாருமே சரியாக புரிஞ்சுக்கல. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா, ராப்பகலாக உழைச்சின்னு இருக்கேன், ஏன் பணத்தெல்லாம் செலவழிக்கிறீங்க, பொருளெல்லாம் ஏன் அங்கங்கே இப்படி கிடக்குது அப்படின்னு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருப்பீங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருப்பீங்க. விஷாக நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப அப்படியே கோபமாக இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்னம் ஒடுங்கினால் ஐந்தும் ஒடுங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சாப்பிட்ற அளவை நாம் குறைச்சிக்கிட்டோம்னாலே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. அலைபாயக்கூடிய மனசையும் தடுக்க முடியுங்க. அதனால தாங்க மிருதமாக இருந்தாலும் அளவோடு உண்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு வந்து பேசுவாங்க. உறவினர்களாலும் இன்னைக்கு சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முடியாதுங்கிற விஷயத்த முடித்து காட்டுவீங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் நன்மைகளையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனாலும் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலையும் யாரையும் பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் சந்திப்புகள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 1000 காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு கல் போதும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதே மாதிரி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருந்தால் போதுங்க. என்னதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மன உறுதி தன்னம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்துட்டா எல்லாத்திலையும் நாம் ஜெயிச்சிடலாங்கிற முடிவுடன் எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் என்னால் கடந்துவிட முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும், முடியாததும் இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. வியாபாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புதுசா வேற ஏதாவது தொடங்கலாமா அப்படின்னு யோசனை வரும். ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது, ஏற்கனவே கடனில் வண்டி ஓடின்னு இருக்குது, புதுசாக வேற எது கஷ்டப்படுவானுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு, மூத்த சகோதரங்கள் இன்னைக்கு உதவுவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை 1000 வேரை கொன்றவர்கள் அரை வைத்தியராவார்கள். ஆமாங்க, சித்த வைத்தியம் மூலிகை வைத்தியத்தில் வேறு இலை இதெல்லாம் தானே எடுத்து பறித்து அதை வச்சு தாங்களே ஆராய்ச்சி எல்லாம் செய்வாங்க. அதனால் 1000 வேர்களை கொன்றவர்கள் அரை வைத்தியர் ஆவார்கள். நீங்கள் எப்பொழுதுமே முழு வைத்தியர் இருந்தாங்க. உடம்புக்கும் நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்க, அடுத்தவங்க மனசுக்கும்
நீங்கள் வைத்தியம் பார்ப்பீங்க. எங்கும் எப்போதும் தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய கைகளிலும் ஹீலிங் பவருடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தெய்வீக சக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. எங்கெங்க சந்தோஷம்? ஏழரை சனி போட்டு பாடாப்படுத்துது. ராசிக்குள்ளேயே ராகு வேற உட்கார்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு. எல்லாம் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு சொல்லி ஏதோ நம்பி நம்பி வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் ஏக்கத்துடன் நீங்கள் பேசிக்கொண்டேயும் இருப்பீங்க. குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு தான் நமக்கு கேட்டையே திறந்து விடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நாம் எளிமையாக போய் நிற்க முடியாது. எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட காஸ்டியூமில் போகணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இடம்பொருள் லேவலுக்கு தகுந்தார் போல தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆட்டம்பாட்டத்தையும் மாற்றிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க கேது. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. சூரியனும் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால சின்ன சின்ன உஷ்ணக்கட்டிகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரம் கிடைச்சதுன்னா நீர்மோர் அருந்தலாம். அது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.